பிப்ரவரி 9, 2025. இன்றைய வேத வசனம் உபாகமம் 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் முன்னை விட்டு விலக்குவார். Today Bible verse Deuteronomy 7:15. And the Lord will take away from thy all sickness. ஜெபம், prayer. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைய நாளிலும் கூட அப்பா அநேக பேர் அநேக வியாதிகளால் அப்பா வருத்தத்தோடு கூட காணப்படலாம். இன்றைக்கு நீர் எல்லா சகலவித வியாதிகளிலும் இருந்து எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை தரப்போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது இறங்கோ ராஜா ஆவியானவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே. கத்தாவே அப்பா வேதத்தில் கூட அப்பா 10 குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினது போல ஆவியானவரே, இன்றைக்கு கூட யாராருக்கெல்லாம் இந்த வெண் குஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றது தகப்பனே. கத்தாவே, அதன் மூலயமா அநேக பேர் வருத்தத்தோடு கூட ரொம்ப அவமானத்தோடு கூட காணப்படலாம். இன்றைக்கு அந்த வெண் குஷ்டத்திலிருந்து நீர் விடுதலை கொடுக்க போகின்றீர், உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவீராக. யாரெல்லாம் அப்ப ரொம்ப அவமானத்தோடு வருத்தத்தோடு அப்ப ரொம்ப மன உளைச்சலோடு கூட இருக்கின்றார்களோ ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அந்த வியாதியிலிருந்து இன்றைக்கு நீர் விடுதலை கொடுக்க போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்படியே கூட நாங்கள் அந்த 10 குஷ்டரோகியில் ஒரு குஷ்டரோகி வந்து அப்போ உண்மை மகிமைப்படுத்தினது போல நாங்கள் அனைவரும் வந்து உண்மை மகிமைப்படுத்தும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. இப்பொழுது ஊற்றுவீராக என் தகப்பனை. பெற்றுக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர். இன்றைக்கு எல்லாம் அந்த வெண் குஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். விசுவாசிக்கிறீங்களா மகனே, மகளே, வாலிப பிள்ளைகளே? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிங்க. நிச்சயமாய் ஆண்டவருடைய மகிமை இன்றைக்கு நீங்க காண்பீங்க. ஆமேன், ஆமேன். கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு கூட அப்பா அநேக குழந்தைகள் ஆவியானவரை ஏதோ புது வைரஸ், புது பாக்டீரியா, தண்ணினால, உணவினால அப்பா நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்காங்க என் தகப்பனை. குழந்தைகள், பெரியோர் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்காங்க என் தகப்பனை. இன்றைக்கு கூட நீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆவியானவரை எல்லா வியாதியிலிருந்து விடுதலை தாங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனை. அந்த பாக்டீரியாக்கள் யாரையும் பாதிக்காதபடிக்கு நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் கூட அநேக பேருக்கு சுகர் வியாதிகள் அப்போ அப்படின்னு பிபின்னு சொல்லிட்டு அநேகருக்கு இந்த வியாதிகள் வந்து கொண்டு இருக்குன்னு தகப்பனே. அந்த வியாதியினால் எதுவுமே சாப்பிட முடியலையே, என்னால் ஒன்றுமே சாப்பிட முடியலையே, ஐயோ ப்ரெஷர் ஏறிக்கொண்டே இருக்கின்ற, கோபம் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் வயதானவர்கள் கூட நீங்கள் கவலையோடு கூட இருக்கலாம். ஆண்டவரை விசுவாசிங்க, விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட உங்கள் சரீரம், ஆத்மா, ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலுமாய் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். உங்க சரீரத்துல ஒரு விடுதலை கொடுப்பார். எல்லா வியாதியிலிருந்து இன்றைக்கு விடுதலை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா தாய்மாரை, தகப்பன்மாரை? விசுவாசிங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுக்கு சுகத்தை தருவார் இயேசுவின் நாமத்துல. செபிங்க அம்மா. அப்படியே கூட கேன்சர் வியாதிகள், கிட்னில வியாதிகள் சொல்லி, தைராய்டு வியாதிகள், இன்னும் கர்ப்பப்பையில அநேக வியாதிகள் சொல்லிட்டு அநேக பெண்கள் கூட கவலையாய் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களுக்கு பலனை தரப்போறார், சுகத்தை தரப்போறார். விசுவாசிக்கின்றீங்களா? விசுவாசிச்சிங்கன்னா தேவனுடைய மகிமை காண்பீங்க. பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்துல. துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவர் இப்பொழுது இறங்க என் தகப்பனே. ஒவ்வொருவரையும் தொடுவீராக இயேசுவின் நாமத்துல. விடுதலை கொடுங்க, விடுதலை இயேசுவின் நாமத்துல. எல்லாருக்கும் விடுதலை இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அந்த 12 வருட அப்பா வியாதியில கூட இருந்த அந்த ஸ்திரீ அப்பா நீர் அந்த ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்தது போல இன்றைக்கு கூட அநேக பேர் அநேக வருஷங்களாக ஏதோ ஒரு வியாதியில இருக்கலாம். தலைவலி பிரச்சனை, இடுப்பு வலி, கால் வலி, முட்டி வலின்னு சொல்லிட்டு கூட, கண்ணு சரியாத ஒத்த தலைவலின்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் அநேக காரியங்களில் அநேக வியாதியினால கவலையாக கூட இருக்கலாம். இந்த வியாதி எனக்கு ரொம்ப வருஷமா இருக்கு, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை வராதா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க கவலையா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு
விடுதலை தருவார். இயேசுவின் நாமத்துல துதிங்க, ஜெபிங்க. மகனே, மகளை, சகோதரிய, சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை ஜெபிங்க. நரம்புல பிரச்சனையா, நரம்பு எதுவும் வேலை செய்யலையா, ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க கை கால் வராம போயிட்டு உங்களால நடக்க முடியாம ரொம்ப வேதனையில இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசுவின் நாமத்துல நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோட ஜெபிங்க. தாழ்த்துங்க. ஆவியானவரே இறங்க ராஜா, உங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நிச்சயமா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. அன்றைக்கு அந்த கானானிய ஸ்திரீ தன்னை தாழ்த்தி தன் மகளுக்கு சுகத்தை பெற்றது போல இன்றைக்கு நம்மளை தாழ்த்துங்க. நம்ம அனைவரும் இன்றைக்கு சுகத்தை பெற போகின்ற இயேசுவின் நாமத்துல துதிங்க, ஜெபிங்க. அந்த ஒரு குஷ்டரோகி போல நம்ம நன்றியோடு இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இன்றைக்கு பெற்றுக்கொண்ட இந்த அற்புதங்களை, அதிசயங்களை, இந்த வியாதியிலிருந்து நம்மளுக்கு சுகத்தை தந்த ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும். இயேசுவின் நாமத்துல துதிங்க, ஜெபிங்க. இன்றைக்கு மகிமைப்படுத்துங்க. ஆவியானவரே இறங்கோ. எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே, சுகத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.